நிலவு பூஜையை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அது எந்த நேரத்துல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப வரைக்குமே நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது எந்த நேரத்துல பண்ணா கரெக்டாவும் உகந்ததாவும் இருக்கும்? அதை விரிவா சொல்லணும்னா சொல்றேன். நான் இப்போ எப்படி சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஃபோன் காலும் வந்திருக்குது, வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸும் வந்திருக்குது. எப்படின்னா, கரெக்டாக 4:30 மணிக்கு எந்திரிங்க. ஒரு ஒரு 1 லிட்டர் தண்ணி ஒரு குண்டால வச்சுக்கிட்டு, அந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் பச்சரிசி பவுடரு போட்டுக்குங்க. பன்னீர் விட்டுக்குங்க அந்த தண்ணியிலேயே. அவ்வளோ தண்ணீர் வச்சு நமக்கு துடைக்க முடியாது. அந்த தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் பன்னீரும் விட்டுக்கோங்க. மொத்தம் 3 பொருள் போடுறோம். என்ன போடுறோம்? மஞ்சப்பொடி, பச்சரிசி பவுடரு தான் மகாலட்சுமி. பச்சரிசி பவுடரு, பன்னீர் 3ஐயும் அந்த தண்ணியில் விட்டு கலந்து ஒரு துணி போட்டு நனைச்சி நல்ல நிலவை தொடைங்க. ஃபுல்லாக தொடச்சாலும் சரி, நீங்கள் பகுதி நிலவை தொடச்சாலும் சரி, தொடச்சிட்டு கரெக்டாக மஞ்சள் பூசுங்க நிலவுக்கு. இந்த பக்கம் சைடு இந்த பக்கம் சைடு கீழ் கட்டையில். எப்போவுமே நம்ம நிலவை தாண்டி போகும்போது நிலவு கட்டை கால் வச்சு மிதிக்கவே கூடாது. நிலவை தாண்டி தான் போகணும். யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிலவில் கால் வைக்கவே கூடாது. அது மகாலட்சுமி, அதில் கால் வைக்கவே கூடாது. நிலவு வைக்கும்போது பாருங்களேன், கீழே நாங்கள்லாம் சங்கு போடுவோம், ஐம்பொன் பதிப்போம், நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் அந்த நிலவே வைப்போம். அந்த நிலவு கட்டையில் கால் வைக்கவே கூடாது, தாண்டி தான் போகணும். அப்போ அந்த நிலவை நல்லா சுத்தமாக மஞ்சள் குங்குமம்லாம் தொடச்சி, எல்லாரும் சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் வச்சா அது கால் படக்கூடாது. கால் படக்கூடாது தான், தாண்டி தான் நீங்கள் போகணும். காலை மிதிச்சுட்டு போகக்கூடாது. அந்த நிலவை மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா தூபம், அதாவது 2 பத்தி எடுத்து தூபம் காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க, ஒரு சூடம் பற்ற வச்சு தீபாராதனையும் காட்டுங்க. இது 3ஐயும் காட்டிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை இதை செய்யும்போது கண்டிப்பாக 9 வாரம் செய்யுங்க. 10வது வாரம் நீங்களே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே காணுவீங்க. பெரிய மாற்றத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்து நாங்களே செய்ய வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ரொட்டீனாக செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்.